நான் என்னுடைய மசாலால அ ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அது ஒரு 2, 3 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் ஒரு ஸ்டார் மாரி இருக்குமே அந்த மசாலா பொருள். அது இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவைன்னா அதுக்கேத்த மாரி வாசனை ரொம்ப விரும்புறவங்க சேர்த்துக்கங்க. ஹீட்டு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது பண்ணிக்காதீங்க. நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி ஏன் போட்டேன்னா, கொத்தமல்லி கொஞ்சம் பச்சையாவே அரைச்சா நல்லாயிருக்கும் அது கூட சேர்த்து. ஆறுன பிறகு மிக்ஸியில அரைக்கணும். அது மட்டும் இல்லாம, கொத்தமல்லி வந்து பித்தத்தெல்லாம் இது பண்ணும். ஸோ ஹீட்டு, கோல்டு எல்லா பொருளும் கலந்து பேலன்ஸா குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, அந்த மாரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி செய்யுங்க. எல்லாரும் ஒரே மாரி டேஸ்ட்ல ஒரே மாரி பண்ண முடியாது. அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு கைப்பக்குவம். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா பொன் நிறத்துக்கு வந்த பிறகு வதக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, மசாலா குழம்பு ரெடி ஆயிடும். அவ்வளோதான். கமெண்ட் பண்ணுங்க, செஞ்சீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா.